ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிரபல சமூக வலைதள மாடல் நடிகையும் சினிமா நடிகையுமான ஆயிஷா கான் அவங்களோட சூப்பரான லேட்டஸ்ட் ஃபோட்டோஷூட்ஸை பற்றியும் அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா தகவல்களையும் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஆக்ட்ரஸ் டிசைர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். பிரபலமான சமூக வலைதள செயலிகளான இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக் செயலியில் ரொம்பவும் பிரபலமாக இருந்துட்டு வரவங்க தான் நடிகை ஆயிஷா கான். இவங்க 2002 வருஷம் செப்டம்பர் மாதம் 13 மும்பை மாநகரத்தில் பிறந்திருக்காங்க. தன்னோட ஆரம்ப காலகட்டத்தில் கவர்ச்சியான போல்டான மாடல் நடிகையா தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நடிகை ஆயிஷா கான். ரொம்பவும் கவர்ச்சிக்கு நெருக்கமான மாடலிங் ஃபோட்டோஷூட்ஸை எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. அது மூலமாக பல லட்சம் ஃபாலோவர்ஸை இவங்க கெயின் பண்ணியிருக்காங்க. இப்படி மாடலிங்கில் கவனத்தை செலுத்திட்டு இருந்த நடிகை ஆயிஷா கான் அவங்களுக்கு முதல் முறையாக வாய்ப்பு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சின்ன திரையில தான் அறிமுகமாக இருக்காங்க. 2020 வருஷம் ஹிந்தி ஃபேண்டசி ட்ராமாவை வெளிவந்த பல்வீர் என்ற நெடுந்தொடரில் நடிகை ஆயிஷா கான் அவங்களுக்கு முக்கியமான ரோல் கிடைச்சி அதில் தான் இவங்க முதல் முறையாக அறிமுகமாக இருக்காங்க. இந்த பல்வீர் நெடுந்தொடர் கிட்டத்தட்ட 5 சீசனாக கொண்டிருந்தது. 1673 எபிசோட்ஸாக கொண்டிருந்தது. நடிகை ஆயிஷா கான் பிர்பான்ற கதாபாத்திரத்தில் இந்த நெடுந்தொடரில் நடிச்சிருந்தாங்க. இவங்க முதல் முறையாக சினிமாவில் அறிமுகமானதுன்னு பார்த்தீங்கன்னா 2022 வெளிவந்த தெலுங்கு திரைப்படமான முக்கா சித்திரன்ற திரைப்படத்துல இவங்க முதல் முறையா வெள்ளித்திரையில அறிமுகமாயிருந்தாங்க. மாயா பெர்னாண்டஸ்ன்ற கதாபாத்திரத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்ததா 2024 வருஷம் ஓம் பீம் புஷ்ன்ற திரைப்படத்திலையும் நடிகர் விஸ்வாக் சென் அவங்களோட நடிப்புல வெளிவந்த கேங்ஸ் ஆஃப் கோதாவரின்ற திரைப்படத்துல சூப்பரான ஐட்டம் சாங்லையும் இவங்க நடிச்சிருந்தாங்க. கவர்ச்சிக்கு ரொம்பவே அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இந்த திரைப்படத்தில் மொத்தாங்கிற பாடலில் நடிகை ஆயிஷா கான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாடலோட யூடியூப் வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 43 லட்சம் வியூஸை வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 40,000 லைக்ஸையும் வாங்கியிருக்கு. அடுத்ததாக நடிகர் ஷர்வானந்த் அவங்களோட நடிப்பில் வெளிவந்த மனமேன்ற திரைப்படத்தில் இவங்க ஸ்மிதான்ற சின்ன கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு கடைசியாக வந்த திரைப்படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2025 வெளிவந்த ஜாத்ன்ற திரைப்படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க. ஹிந்தி திரைப்படமான இந்த படத்தில் ஹிந்தி நடிகர் சன்னி தயால் அவங்க லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இவங்க கான்ஸ்டபிள் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க சின்ன திரையில ஹிந்தி பிக் பாஸ்ல சீசன் 17 இவங்களும் ஒரு போட்டியாளராக பங்கேற்றிருந்தாங்க. இந்த பிக் பாஸ் சீசன்ல இவங்க 8வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க 2024 ஒளிபரப்பான தில்கோ ரஃபுகர்லேன்ற நெடுந்தொடர்லையும் இவங்க நடிச்சிருந்தாங்க. நடிகை ஆயிஷா கான் அவங்க தன்னோட சமூக வலைதளமான இன்ஸ்டா செயலியில எக்கச்சக்கமான போட்டோ ஷூட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க ஒரு சில காரணங்களால் தன்னோட பழைய ஃபோட்டோஷூட்ஸை இவங்க தன்னோட பேஜில் இருந்து இவங்க நீக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க தன்னோட சமூக வலைதளமான இன்ஸ்டா பக்கத்தில் 111 இன்ஸ்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 117 பேரை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு இன்ஸ்டா பக்கத்தில் 53 லட்சம் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த சினிமா மற்றும் மாடல் நடிகை ஆயிஷா கான் அவங்களோட இந்த ஃபோட்டோஷூட்ஸும் அவங்களோட சினிமா தகவல்களும் உங்களுக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சூப்பரான செலிபிரிட்டிஸ் ஃபோட்டோஷூட்ஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம ஆக்ட்ரஸ் டிசைர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.